ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பார்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஹரி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் ட்ரிப் பெங்களூர்லேருந்து போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் லெவலில் இருக்கும். 2 days ட்ரிப் இது. ஸோ இந்த 2 days ட்ரிப்பில் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், இது பட்ஜெட்டாக எவ்வளோ முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கிளம்ப போகிறேன். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 9:15 ஆகுது. ஸோ என்னோடய ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 11:30க்கு தான் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஒயிட் ஃபீல்ட் போய் அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி கேஎஸ்ஆர் பெங்களூர் போய் அதுக்கப்புறம் நான் ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. ஸோ அங்கே போயிட்டு நான் கிளம்புனதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி என் கூடயே நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 1/2 an hour ட்ரெயின் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இங்கே வந்தது எவ்வளோ ஆச்சு, இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் அங்கே போய் பார்ப்போம். வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லெட்ஸ் சி. ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஓப்பனும் சேர்த்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கூல். ஸோ இங்கே ஒரு சோஃபா இருக்குது. இங்கே ஒரு பால்கனி வியூ இருக்குது. ஐ திங்க் மேலே கிடச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே ஒரு டைனிங் டேபிள். ஓ, கிச்சன்லாம் இருக்குது. ஓகே, பாத்ரூம். ஓகே, ஃபைன். ஓகே, இந்த பெட்ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் கூட வந்தவொடனே இவ்வளோ பெரிய ரூம் நமக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஸோ நாங்கள் ஒரு ரூம் லாக்கில் இருக்குதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த ரூமில் வேறு யாரும் இருக்காங்க, இதே மாதிரி புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரூம், இன்னொரு ரூம் எனக்கு, அங்கே வெளியே பார்த்த பாத்ரூம் வந்து எங்களுக்கானது. ஸோ அந்த ரூமுக்குள்ளே ஆல்ரெடி அட்டாச்சாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த ரூமை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன்ஸ். ஸோ தேவையில்லாமல் நம்ம ஹாலுக்குள்ளே, நம்ம ரூம்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இது
ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நான் நேற்று சொல்லியிருப்பேன் ரூம் செக்இன் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சோஃபாலாம் காமிச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே ஒரு ரூம் இருக்குங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த ரூம் ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காரு, இந்த ரூம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலி இந்த ரூம்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வெளியே இருக்குது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படிங்கிற சென்ஸ் நாங்கள் வெளியே வந்து யூஸ் பண்ணணுமா? இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் இந்த ரூம்குள்ளே. பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்தப்போ இந்த வெளியே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ஸோ அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தோம். ஆனால் நைட்டு ஒரு 8 மணி நாங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரப்போ இங்கே ஒருத்தர் ஸ்டே பண்ணிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த பெட்டு இந்த பெட்ஷீட்லாம் போட்டிருக்காங்க. இவர் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காரு. காலையில் நான் கேட்டப்போ யூஸ் பண்ண மாட்டோன்னு சொன்னாங்க. அது எப்படி யூஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் காலையில் பார்த்தா இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ரூம் நான் வந்து ஒரு 900 ருபீஸ் போட்டு பே பண்ணி ஏதோ நான் வந்து ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மேக் மை ட்ரிப்பை நான் டேக் பண்ணி போடுறேன். ஸோ மேக் மை ட்ரிப் அண்ட் ஓயோ 2 பேருமே நீங்கள் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்து பாருங்கள். நீங்கள் ஓயோவே இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரூமோட க்ளீனஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த ரூமோட க்ளீனஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோர்லலாம் ஹேர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக இருந்தது. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்னஸ் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் நான் மேக் மை ட்ரிப்லேருந்து புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஓயோலேருந்து புக் பண்ணிங்க அப்படின்னா 1000 ருபீஸ் சம்திங் வரும். அதில் அவங்க வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 இல்லை 600 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து அவங்க இருக்கும். ஆனால் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை 1300 1400 1500 அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கால் பண்ணும்போது. புக் பண்ணதும் உங்களுக்கு அவங்களோட நம்பர் வரும். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா 1500 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாமே நீங்கள் எதுவுமே பார்க்காம டேரெக்டாக நீங்கள் அந்த மேக் மை ட்ரிப்பில் நான் புக் பண்ணேன், எங்கள் ஓயோவில் புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு புக் பண்ணீங்களோ அதே ப்ரைஸ்க்கு நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கும் அப்படி தான் அக்செப்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது 400 எக்ஸ்ட்ரா ஆகும், 500 எக்ஸ்ட்ரா ஆகும், வீக்கெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் நேரில் போய் டேரெக்டாக என்கொயரி பண்ணிட்டு நான் செக்இன் பண்ணும்போது எந்த அமௌண்ட்டும் நான் எக்ஸ்ட்ராவும் பே பண்ணல. இது 24 ஹவர்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 12 o'clock செக்இன் பண்ணணும், 11 o'clock செக் அவுட் பண்ணிடணும். நீங்கள் 12க்கு மேலே எப்போ செக்இன் பண்ணாலும் சரி, 5 மணி நீங்கள் செக்இன் பண்ணாலும் சரி, 3 மணிக்கு செக்இன் பண்ணாலும் சரி, நீங்கள் அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணியே ஆகும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 1 day சார்ஜ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.